யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயல்கள் கிட்ட போயிட்டு சொன்னாங்க, வாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபிரௌனோட யுத்தம் செய்வோம், வாங்க போவோம் என்று சொல்லி. இந்த நேரம் பனி இஸ்ராயல்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இதுஹப அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க பனி இஸ்ராயல். யாருக்கு சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பனி இஸ்ராயல் சொன்னதை போல நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இதுஹப அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅகும் முகாத்திலூன். நீங்களும் உங்களோட ரப்பு முன்னுக்கு போங்க, பின்னுக்கால நாங்களும் வந்து அவங்களோட சாவோம். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்தத்துக்கு நாங்க எப்படி தயார் தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க ரெடி. நீங்க எங்களை கடல்ல பாய சொன்னாலும் பாய்வோம் யா ரசூலல்லாஹ், போம் யுத்தத்துக்கு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மஷூராவ சென்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துக்கு ரெடி ஆகினார். அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எல்லாம் தியாகம், வாழ்க்கையில நேரம் தியாகம், உடைமை தியாகம், பொருள் தியாகம், சொத்து செல்வம் தியாகம், எல்லாம் தியாகம். ஏன்? இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்து நிலை நிறுத்தி. வாழ்ந்தது சுருக்கமான காலம், வாழ்ந்தது ரொம்ப சுருக்கமான காலம். ஆச்சரியமா இருக்கும், இவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு காலம் துனியால. 30 வயதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 36 வயதுல வஃபாத் ஆகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 6 வருஷத்துல மௌத்து, 6 வருஷத்துல வஃபாத். 6 வருஷம் வாழ்ந்து செய்த சாதனை 1400 வருடம் தாண்டி இன்றைய நாளுடைய மிம்பர்ல பேசப்படுவது. ஏன்? வாழ்க்கை சம்பவம் அல்ல, அவங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரம். இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் இவங்க. அவங்க செஞ்ச தியாகம் தான் நாங்க கூலா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.